ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு சில ஏரியாக்களில் நல்லா வதக்கி வைப்பாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்னொரு சில ஏரியாக்களில் புளி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு அதிலே தக்காளியும் போட்டு கரைச்சிட்டு மசால் தூள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டு மீனை போட்டு இறக்குவாங்க. அதுவும் சூப்பராக இருக்குங்க. இது கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு நிறையா பண்ணுவாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு செம்மீன் செம்மீனும் சொல்லுவாங்க ஒரு சிலர் நகர மீனுன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த செம்மீன் குழம்புக்கு நல்லாயிருக்குங்க, அதான் எடுத்திருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து தோலை எடுத்துட்டு அதை நல்லா தட்டி வச்சுக்கிறேன். பூண்டையும் நல்லா தட்டி வச்சுக்கிறேன். ஒரு 15 பல்லு பூண்டுக்கிட்ட எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் தட்டிக்குவோம். தக்காளியை நல்லா மேலே உள்ளதை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா புளித்தண்ணியிலே நல்லா கரைச்சி விட்டுறலாம். அப்படி தான் நம்ம பெரியவங்கள்லாம் செய்வாங்க. நான் இப்போ கொரகொரப்பாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாமே நமக்கு ரெடி ஆகிட்டுங்க. தேங்காவையும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்குவோம். தேங்காய் தேவைப்படுறவங்க ஒரு சிலர் மீன் குழம்புல போடுவாங்க, ஒரு சிலர் தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்கங்க. எனக்கு தேங்காய் போட்டால் பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் போடுறேன். இப்போ தேங்காயிலேருந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. புளியை கரைச்சிருவோம். நல்ல ஒரு பெரிய சைஸ் லெமன் இருக்குல்ல, அந்தளவுக்கு புளி சேர்த்துக்கணுங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு நல்லா புளி சேர்த்தா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கணும் மீன் குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருந்தால் தான் சூப்பராக இருக்கும். புளித்தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதுகளை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் அதிலே போட்டுக்குவோம் புளித்தண்ணியிலையே. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. புளித்தண்ணியிலே எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை தான் கிராமத்து சைடு பண்ணுவாங்க. நம்ம அம்மா பாட்டி எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுமாரி போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. குழம்பு மசால் பொடிங்க, அப்பப்போ தேவைக்கேற்ப நான் வீட்டில் அரைச்சி வச்சுக்குவேன். அந்த குழம்பு மசால் பொடி 2 ஸ்பூன். இப்போ இதையெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மசால் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு மசால் எல்லாமே ரெடி ஆகிட்டு, அப்புறம் மீன் குழம்புனா என்ன, நம்ம மண் பாத்திரத்தில் செஞ்சால் தானே சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். இதில் நல்லெண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம், கடலெண்ணாலும் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3ஐயும் நம்ம போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, இது கூட ஒரு 2 மிளகா வத்தல் எடுத்திருக்கேங்க, அதை கிள்ளி போட்டுக்குவோம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. இதில் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டு, பச்சை மிளகா இது வாசம் வர வர மீன் குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. மீன் குழம்புக்கு இந்த பூண்டு, சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து போடுங்க. சூப்பரான சுவையில் கிடைக்குங்க நமக்கு மீன் குழம்பு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி நம்ம வீட்டில் அரைக்கிற அந்த குழம்பு மசால் பொடி இருக்குல்ல, அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நம்ம இடித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதை விட இந்தமாரி நீங்கள் அம்மியில் லைட்டாக தட்டியோ இல்லைன்னா இந்தமாரி கல் வச்சு லைட்டாக தட்டி போடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா கிளறி விட்ருவோம். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, பின்னாடி கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா 2 நிமிஷத்தில் நமக்கு வெங்காயம் கலர் மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கி வருதுங்க, நல்லா தெரியுது. கலர் மாறிட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெங்காயத்தை. அவ்வளோதான், வெங்காயம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா தாங்க ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், குழம்பு நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும் மீன் குழம்பு. மீன் குழம்பு வைக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாதுங்க. மீனை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். அதையுமே நம்ம மீன் வாங்குகிற இடத்துல கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த எல்லா மசாலையும் போட்டுட்டு அதையே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம்.
தண்ணி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மசாலில் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். போட்டுட்டு உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில். ஏன்னா நம்ம கொதிக்க விட போகிறோம். இது வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இந்த மசாலு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க குழம்பு. நல்லா கொதித்து வந்துட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து மீன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு கொதி விட்டு, இப்போ நம்ம இதில் கழுவி வச்சுருக்க நம்ம நகர மீனை வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி சைடெல்லாம் நகர மீனுன்னு சொல்லுவோங்க. சென்னை சைடு வந்து இதை வந்து செம்மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து நல்லா ரோஸ் கலரில் இருக்குங்க. குழம்புக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். அதனால தான் குழம்புக்கு இந்த மீன் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம மீனெல்லாம் போட்டுட்டு அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வேகமாக நீங்கள் கரண்டியை விட்டு கிளறிடக்கூடாது. அப்படியே மீன் வந்து உடஞ்சி வந்துடும். மெதுவாக கிளறி விட்ருவோம். மெதுவாக கிளறி விட்டுட்டு மறுபடி கொதிக்க விடணுங்க. மீன் வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். பார்த்திங்கனாலே தெரியும் குழம்போட கலர் எல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம மீனை வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வேக விட்டுட்டோம்னா ஒரு சூப்பரான செம்மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இதில் பச்சை கருவேப்பிலையை மேலே போட்டுட்டு அந்த மீனை எடுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அப்படியே உடையாமல் சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள். சூப்பரான ஒரு செம்மீன் இல்லைன்னா நகர மீனுங்க, 2 எப்படினாலும் சொல்லலாம். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இதேமாரி வச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. மசாலெலாம் கரைச்சி நம்ம ரெடியாக வச்சிட்டோம்னா மீன் குழம்ப கூட்டி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான முறையில் மீன் குழம்பு வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இதை நீங்கள் வந்து மண்பானையில் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சிக்கிட்டே தாங்க இருக்கும். கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சிட்டோம்னா இந்தமாரி குழம்பு நல்லா கட்டியாக மாறிடுங்க. மீன் குழம்பு சூப்பரான சுவையில் இருக்குங்க. நீங்கள் சாப்பாட்டில் வச்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.